எப்போது நேரம் கிடைக்கும் என காத்திருந்து 1.5 கோடி ரூபாயை சுருட்டிக் கொண்டு சென்ற கும்பல்தான் இது. உத்தரப்பிரதேச மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ள இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோயில் வசித்து வருபவர் தொழிலதிபர் பங்கஜ் அகர்வால். இவர் தனது மனைவி மற்றும் மகன்களுடன் வசித்து வந்துள்ளார். பங்கஜ் அகர்வாலின் வீட்டில் கடந்த 7 ஆண்டுகளாக வேலைக்காரராக பணிபுரிந்து வந்தவர்தான் ஷோபித். ஷோபித்துடன் சேர்ந்து அதே வீட்டில் 2 சிறுவர்களும் வேலை செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் சம்பவம் நடந்த நாளன்று ஷோபித் கொண்டு வந்த உணவை பங்கஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் சாப்பிட்டுள்ளனர். இரவில் தூங்கச் சென்ற அவர்கள் மயக்கமடைந்த நிலையில் காலையில் எழுந்து பார்க்கும்போது வீட்டில் இருந்த சுமார் 1.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது பணியாட்களான ஷோபித் மற்றும் 2 சிறுவர்கள் காணாமல் போனது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது கும்பல் ஒன்று பணத்தை கொள்ளையடித்துச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இதில் முக்கிய குற்றவாளியான ஷோபித் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியானது. பங்கஜ் தனது வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் வைத்திருப்பதை பார்த்து ஷோபித்துக்கு ஆசை வந்துள்ளது. இந்த பணத்தை கொள்ளையடித்து வெளியூரில் தொழில் தொடங்க அவர் திட்டமிட்டுள்ளார். இதற்காக தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொள்ளைக்கு நாள் குறித்துள்ளார். அந்த நாள் வரவே இரவு உணவில் பங்கஜ் மற்றும் குடும்பத்தினருக்கு மயக்க மருந்தை கலந்து கொடுத்துள்ளார். இதற்கு வீட்டில் வேலை செய்து வந்த 2 சிறுவர்களும் துணை போயுள்ளனர். உணவு சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே அவர்கள் மயக்கமடைந்துள்ளனர். குடும்பத்தினர் அனைவரும் முழுமையாக மயங்கியதை உறுதி செய்தபின் வீட்டில் இருந்த வேலைக்காரர்கள் தங்களது கூட்டாளிகளுக்கு ரகசியமாக தகவல் கொடுத்து வரவழைத்துள்ளனர். கொள்ளை கும்பல் ஒரு பிக்கப் வாகனத்துடன் நள்ளிரவில் பங்கஜ் வீட்டின் அருகே வந்து இறங்கியது. வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளை கும்பல் அங்கிருந்த அலமாரிகள் மற்றும் லாக்கர்களை உடைத்தனர். அதில் வியாபாரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த கோடிக்கணக்கான ரொக்கப்பணம் அடங்கிய பைகளை முழுமையாக சுருட்டிக் கொண்டு தாங்கள் கொண்டு வந்த பிக்கப் வாகனத்தில் ஏறி தப்பிச் சென்றனர். கொள்ளை நடந்த மறுநாள் காலை பங்கஜ் அகர்வால் போலீசில் புகார் அளித்த போதே தலைமறைவான 3 வீட்டு வேலைக்காரர்கள் மீதும் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தார். இதுவே போலீசாருக்கு முதல் துப்பாக அமைந்தது. இதன் பின் சுமார் 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை தீவிரமாக ஆய்வு செய்தனர். இதில் நள்ளிரவில் கொள்ளையடிக்கப்பட்ட பணப்பைகளுடன் ஒரு பிக்கப் வாகனம் தப்பிச் சென்ற பாதை துல்லியமாக கண்டறியப்பட்டது. குற்றவாளிகளின் மொபைல் எண்களின் அழைப்பு விவரங்கள் மற்றும் சைபர் கண்காணிப்பு மூலம் அவர்கள் லக்னோவிற்கு தப்பிச் சென்றது தெரிய வந்தது. மேலும் கொள்ளையர்களில் சிலர் பயன்படுத்திய இன்ஸ்டாகிராம் ஐடி மற்றும் சமூக ஊடக செயல்பாடுகளை தொழில்நுட்ப குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். உத்தரகாண்ட் மற்றும் டெல்லி வரை நீண்ட தேடுதல் வேட்டை போலீசாரின் தனிப்படையினர் குற்றவாளிகளை பின்தொடர்ந்து லக்னோ, பாராபங்கி போன்ற இடங்கள் மட்டுமின்றி உத்தரகாண்ட் மற்றும் டெல்லி வரை சென்று அதிரடி சோதனைகளை நடத்தினர். இறுதியாக தொழில்நுட்ப ஆதாரங்களின் உதவியோடு 14 பேரையும் கூண்டோடு கைது செய்தனர். அவர்கள் கொள்ளையடித்த 1,29 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.